இந்தியாவில் இன்றைக்கி ஒரு ஒரு பெரும் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா வெள்ளைன்னா அழகு பெண்ணுக்கு, வெள்ளைன்னா ஆணுக்கு வந்து அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு டாக்டராக போகிறீங்க, வெள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல டாக்டர்னு டக்குன்னு கன்க்ளூஷன் வாங்க. இதே ஒரு கருப்பாக இருந்தாருன்னா அவர் அறிவாளியாக இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஓடுது. இதை எது தூக்கி சாப்பிடுதுன்னா பவர் மட்டும் தூக்கி சாப்பிடுது. நாங்கள் சர்வீஸில் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஐஆர்எஸ் ஆஃபீஸரோ அந்தமாரி மக்கள் கண்ணோட்டத்தில் பார்க்கல. ஆனால் ஒரு அட்வொகேட்டையோ டாக்டரையோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க. ஒரு ஏரோஸ்டஸ் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு முழு கருப்பில் ஒரு பெண்ணை பார்க்க முடியாது. மாநிலத்திலலாம் பார்த்துடலாம், மஞ்சள் நிறத்தில் நார்த் ஈஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஆனால் வெள்ளை சினிமா நீங்கள் சவுத் இந்தியாவில் பாலிவுட்டு விட்டுருங்க, அது வேறு கான்செப்ட். தென்னிந்தியாவில் இருக்கிற டோலிவுட்டோ கோலிவுட்டோ எல்லாத்துலேயுமே எல்லா பெண்களும் ஏன் வந்து பஞ்சாப்லேருந்தும் மகாராஷ்டிராலேருந்தும் இங்கேருந்து வர்றாங்கன்னா, ஆண்களை பொறுத்த மட்டும் இல்லை, பெரும்பாலான ஆண்களுக்கு வெள்ளைங்கிறது அழகுங்கிறது மனசில் பதிஞ்சிருக்கு. கருப்பான ஹீரோ ஒத்துக்கிற ஆண்கள் வெள்ளையான ஒரு கருப்பான பெண்ணை ஒத்துக்கிறது இல்லை. அப்படி ஏதாவது படத்தில் ஏதாவது ட்ரை பண்ணார்னா படம் லோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்களோன்னு கேள்வி கேட்குற அளவு இருக்குது. இது வந்து எல்லா மனசில் ஓடுற ஒரு விஷயம். இது தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது இந்தியாவில் ஏன் ஜாஸ்தின்னு சொல்கிறேன்னா, அங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது வித்தியாசம். ஃபாரினில் வெள்ளை கருப்பு ரெண்டும் வேறு வேறு குரூப்பு, வேறு எல்லாமே பிரிஞ்சிடும். ஆனால் இங்கே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வெள்ளையாக இருப்பார், ஒருத்தர் மஞ்சளாக இருப்பார், ஒருத்தர் கருப்பாக இருப்பார், மாநிலமாக இருப்பார், கருப்பாக இருப்பார். பெண்களே அந்தமாரி அதில் அந்த பெண்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, பெண்கள் அதில் பாதி முக்கியமாக அதை பேசுகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள், அதனால் இருக்க பிரச்சனைகளோட நம்ம வந்து சொல்ல முடியாது.